தற்போது ஒரு அண்மை செய்தி. நீலகிரி இத்தலார் பகுதியில் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நீலகிரியில் பேரிடர் மீட்பு படை 4 குழுக்களாக அங்கு முகாமிட்டுள்ளது நிலையில் தற்பொழுது ஈத்தலார் பகுதியில் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். நீலகிரி மாவட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தாமதமாக துவங்கியுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் 3வது நாளாக கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய மலைத்தொடரான அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்டு போன்ற பகுதிகளில் மாவட்டத்திலேயே அதிகமான மழை பெய்து வருகிறது. கடந்த 12 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 33.9 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் 3வது நாளான இன்று அப்பர் பவானி, அவலாஞ்சியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் அவலாஞ்சி பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அவலாஞ்சி செல்லும் சாலைகளில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்ட நிலையில் வனத்துறையினர் நிலச்சரிவுகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்து சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நீலகிரி உதகை அருகே உள்ள இதலார் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் பலத்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. தற்போது குடியிருப்புகளுக்கு முன்புறம் மற்றும் குடியிருப்புகளுக்கு பின்புறம் என நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் பெரும் பாதிப்படைந்துள்ளது. தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஆபத்து ஏற்படும் முன் அப்பகுதியில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அப்பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருவாய்த்துறையினர் அப்பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். ராம்குமார். சுரேஷ், தகவலுக்கு நன்றி.